இவ்வளவு பெரிய நடைபயணம் நடந்தே வந்தார். ஜெயலலிதா ஊழலாச்சப்போ ஜெயலலிதா சம்பாதித்த இல்காட்டன் மணி என்பார்கள் ஆங்கிலத்தில், ஊழல் சம்பாதித்த மணியை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோஷத்தோடு நடந்து வரார். சென்னையில் பெருங்கூட்டம், சேனாயினகலா. அதே மாதிரி நீதி கேட்ட பிறகு வைகோ பேரணி சென்னையில் நடந்தது. அவ்வளோ பெரிய பேரணி. மறைமலை அடிகள் பாலம் இருக்கு இல்லையா சைதாப்பேட்டையில், இதில் துவங்கி சீரணி அரங்கு வரைக்கும் நடந்தது. விடிய விடிய நடந்தது. இப்படி ஒரு பேரணி சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. அப்போ திருச்சியில் மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது. விடிய விடிய பேரணி. சுர்ஜித்லாம் வந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்லாம் வந்தாங்க. அப்படி ஒரு எழுச்சியாக இருந்தது மதிமுக. ஒரு 6 பேர் தீக்குளிச்சாங்க. மேலப்பாளையம் ஜகாங்கீர், பாலன், வீரப்பன், இப்படி ஒரு நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயன், இப்படி ஒரு 6 பேர் தீக்குளிச்சாங்க. 6 பேர் எதுக்காக தீக்குளிச்சாங்க? வாரிசு அரசியல் திமுகவில் இருக்கின்றது. வைகோ புறக்கணிக்கப்படுகிறார். தன்னுடைய மகனை நிலைநிறுத்த கலைஞர் முயற்சி செய்கிறார். வைகோவை புறந்தள்ளுகிறார் என்று தீக்குளிச்சாங்க. திமுகவில் ஒரு ஜனநாயகம் இல்லை, வாரிசு அரசியல் தான் இருக்குன்னு தீக்குளிச்சாங்க 6 பேர். இன்னைக்கு வைகோ தன்னுடைய வீட்டில் அந்த படங்கள்லாம் வச்சிருக்கிறார். அந்த ஹாலில் வெளியே வரும்போது அதை பார்த்துட்டு தான் வெளியே போவார். இப்படியான ஒரு எழுச்சி இருந்தது.